குரு பகவான் கடகத்திலேயே தான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஓகேங்களா? ஆக கடகத்திலேயே உச்சம் பெற்று அமரும் போது இது ஜென்ம குருமா வந்துருமே, ஜென்ம குருவா வரும். பட் இருந்தாலும் பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டுமா. அனலைஸ் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நாளா எனக்கு ஆசைங்க. நான் திருமணத்துக்கு முன்னாடி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கதக் ஆடுவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், நல்ல டான்சர். ஆனா திருமணமான பின்னாடி கணவரோட குடும்பம் பிடிக்கல, விட்டுட்டேன். குழந்தை பிறந்துச்சு, இன்னும் முடியல, விட்டுட்டேன். திருமணம் ஆன பின்னாடியே விட்டுட்டேன். இப்ப நான் அந்த அந்த ஆட முடியலையேன்ற வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கினேன். ஓகேங்களா? இப்ப நான் யோசிக்கிறேன், அஷ்டமத்து சனியில என் கணவர் யாரு, என் குழந்தைங்க யாரு, யாருக்காகலாம் நான் கஷ்டப்பட்டனோ அத்தனை பேரும் எனக்காக எல்லளவும் கஷ்டப்படல. என்ன பெரிய பிரச்சனை அம்போன்னு விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? 4 பேர் என்ன குறை சொன்னாங்க, இவங்க சரியில்லை, தப்புன்னு. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் தப்புன்னு முடிவு பண்ணாங்க. என் மாமியார் முடிவு பண்ணது பிரச்சனை இல்லை, என்னோட மாமனார் முடிவு பண்ணது பிரச்சனை, என் கணவரும் அதை அக்செப்ட் பண்ணார். அது கூட பிரச்சனை இல்லை. நான் பெத்த குழந்தை, நான் தப்பு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிச்சு. என்னை வந்து கேவலமா பேசுச்சு. இந்த மாதிரி நிறைய கடகம் அனுபவிச்சாங்கம்மா. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கடகம் அனுபவிச்சதுலாம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோணுது, நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பல அப்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் அவங்க சிறகுகள் கொடுப்பாங்க. திருப்பி ஒரு டான்ஸரா வருவாங்க, டான்ஸரா இருந்தா அப்படின்னு சொல்லலாம்.